ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அந்த ஆர்கன்ஸை திருடி பிளாக் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய மின்னுன்றவன் யாரோ ஒருத்தருக்கு இல்லீகலாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறான். நிறைய பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு இடத்துக்கு போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம சாய் வந்து நிற்கிறாரு. ஒருவேளை இவருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதுக்கு தான் அந்த மின் கூட்டு வந்திருக்கானா நம்ம ஹீரோயினை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடய முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம சாய் ஃபர்ஸ்ட் அந்த காலேஜுக்கு போயிருப்பார்ல, நம்ம ஹீரோயினோட காலேஜுக்கு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரும் நம்ம ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டே இருந்திருப்பாரு. அவள் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சைக்கோ மாதிரி, அவளோட பிஹேவியர் எதுவுமே சரியா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அப்போ அந்த டாக்டர் இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, ஏன்னா நம்ம சாய் பார்த்தீங்கன்னா நம்பியிருக்க மாட்டாரு. நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போறா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. அதுக்காக தான் அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேற, அவ இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் சேரும்போது நல்லா தான் இருந்தா, பட் போக போக அவளுக்கு இந்த பிரெயின்ஸை பற்றின டாபிக்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நான் வந்து ஒரு பிரெயின் சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி டெய்லியுமே படிச்சுட்டு இருப்பா. அவளுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது, பிரெயின் மட்டும் தான் முக்கியமா இருந்துச்சு. அடிக்கடி என்ன கூட பாடம் எடுக்க விடாம என்கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பா. இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் நான் சொல்றது மேல டவுட் இருந்துச்சுன்னா இந்தாங்க இந்த சீட்ல இருக்கிறத படிங்க. அவளுக்கு ஒரு பிரெயின் சர்ஜன் ஆகணும் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத அவளே இதுல எழுதியிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை கொடுக்குறாரு. அது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சாயும் அங்கே ஒரு புக்ல வச்சிருப்பாரு போல. பட் அது அப்ப அவர் படிக்கல போல. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க, அவர் அந்த புக்ல வச்ச சீட்டு தான் வந்து தேடிட்டு இருக்காரு. அன்னைக்கு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அவளை பத்தி அவளே அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தேடிட்டு ஒரு மாதிரி படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டல. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் எழுதி வச்சு அந்த லெட்டர் சீன்ஸ் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கதை மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இவங்க ஆபரேஷன் பண்றதுக்காக போயிருப்பாங்கல்ல, அதை தான் கண்டினியூவா காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட டீம்ல டாக்டர் ஹானு, அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட், நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாருமே வந்திருக்கும் போது அங்க நம்ம சாயும் வந்திருப்பார்ல. ஸோ இப்போ இவங்க 4 பேரையுமே கூட்டிக்கிட்டு அந்த மின்ன ஒரு போட்டுக்கு போறான். ஸோ அந்த போட்ல தான் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க போல. மற்றபடி நம்ம சாய்க்கெல்லாம் ஆப்ரேஷன் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது. நான் இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மின் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஏய், நீ எதுக்காக அவரை இந்த ஆப்ரேஷன் கூப்பிட்ட? நான் தானே ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு, என் டீமும் வந்திருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, ஆப்ரேஷன் யாருக்கு பண்ண போறாங்களோ அந்த பேஷண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரை கேட்டாங்க, அதுக்காக தான் நாங்கள் அவரை சூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து உன்னை அசிஸ்டண்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கே உனக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறோம், ஒழுங்கா அதை வாங்கிட்டு போ, இல்லை அப்படின்னா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது ஹீரோயினும் சரி ஓகே பண்ணி தொலைலாம், அசிஸ்டண்டா இருந்தாலே பணம் கொடுக்குறேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. பட் இருந்தாலும் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கா நம்ம சாயை பார்த்ததுல இருந்து. அப்புறம் அடுத்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி தப்பாவே தோணுது. இவங்க பண்ண போற அந்த ஆப்ரேஷன் தியேட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல. இந்த அளவுக்கு பயங்கரமா எக்ஸ்பென்சிவா யார் பண்ணியிருக்காங்க, யாருக்கு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு குழப்பம். அதனால அந்த ஹான் கிட்ட வந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ தப்பான்னு தோணுது, நமக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹானும் அதை பார்த்துட்டு ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுடா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காசு கொடுத்துருவாங்க, கிளம்பிடலாம், ஏன் தேவையில்லாமல் பயப்படுற அப்படின்ற மாதிரி அவனும் ஆறுதலாக பேசுகிறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவளுடைய இறந்து போன அந்த 3 நாய்க்குட்டிங்களை பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ அவள் கையில் வச்சிருக்க அந்த டாகோட பெல்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்ணியில் தூக்கி போட்டுறா. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. சரியா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே காண்டாவே இருக்குது. நீங்கள் வேணும் தானே இதெல்லாமே பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கலைன்னு சொல்லி இப்படி என்ன அணுவா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி விடு, நான் இங்க தானே, அதுங்க செத்து போனதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுற அப்படின்ற மாதிரி இவர் வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஒரு மாதிரி பேசும்போது அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொடை இருக்கும், அதை வச்சு பலார் நடிக்கிறா. முழுசா மாறின சந்திரமுகியை பாருன்ற மாதிரி இவ முழுசாவே பாத்தீங்கன்னா சைக்கோவா மாறிட்டா போல. அப்படியே போட்டு விரித்தனமா அடிச்சிட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹானோ அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட்டும் வந்து பிடிச்சிடறாங்க அவளை. போதும் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. ஏன் தான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் தானே வந்தோம், இப்போ வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டும்போது அவள் எதுவுமே பேசல. அப்படியே பார்த்தீங்கன்னா அவளுடைய ரூமில் போய் உட்காந்துக்கிறா. அப்படியே ரொம்ப கோவத்தோட சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த மின்னும் வந்து கேட்குறான், என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார், ஒரு சண்டை, என் மேடம் வந்து அந்த சாய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ எதுக்காகடா அவரை போய் அடிச்சா, இந்த லட்சணத்தில் இவளை காப்பாற்றுறதுக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு போகிறான். ஏன்னா நம்ம ஹீரோயினை அந்த கொலை கேஸில் வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம சாய் வந்து நிறைய வேலையை பார்த்துருப்பாரு. அந்த டாகை கூட கொண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிய வந்த ஒரு லீன்ற ஆஃபீஸரை கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் கடத்தி கொண்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும் ஒரு சில பேர் அவரை கொண்டிருப்பா போல. அந்த விஷயத்துலேருந்தும் அவரை வந்து நம்ம சாய் தான் காப்பாற்றிருப்பாரு.
ஸோ இது எல்லாமே இந்த மின்னுக்கும் தெரியும் போல, அதனால தான் அவன் அப்படி பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம சாயை கூட்டு போயிட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. மன்னிச்சிருங்க சார், அவ ஏதோ கொஞ்சம் தெரியாம லூஸ் மாதிரி பண்ணிட்டா, நீங்க எதுவும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா அவளை கோவப்படுத்ததே நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க ஏன் சார் இப்படி இந்த இடத்துக்கு வந்து கஷ்டப்படுறீங்க, உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல, உங்ககிட்ட இல்லாத பணமா, எதுக்காக நீங்க பணத்துக்காக இங்க வந்தீங்க, அதுவும் இல்லாம அவ உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்கான்னு தெரியும்ல சார், பேசாம நீங்க இங்க இருந்து போயிருங்களேன், நாங்களே அந்த ஆபரேஷனை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, உன் வேலையை மட்டும் பாரு, என்ன நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சரக்கு அடிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம சாய் வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பான்ல, நம்ம ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து இப்பதான் தெரிய வருது நம்ம சாய் வந்து இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே புரியல, எதுக்காக சம்மந்தமே இல்லாம லீவ் எடுத்தாரு, ஏதாவது ஒரு இருந்தா என்கிட்ட சொல்லுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம சாயோட இன்னொரு ஜூனியர் டாக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, நான் கூட அவனுடைய பேரை ஆலன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில இருந்து இங்க வந்துட்டான். ஏன்னா நம்ம சாய்க்கு வந்தானே ஆப்ரேஷன் பண்ற மாதிரி நம்ம சாய் பேசியிருப்பாரு. எதுக்காகனா ஒருவேளை நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்பவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை அப்படி ஃபியூச்சர்ல சொல்லிட்டா அப்படின்னா இவனை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டான். நம்ம சாய் தான் அங்க போட்ல இருக்காருல ஆப்ரேஷன் விஷயமா, அதனால இப்போ இவனை இங்க பிக்கப் பண்ண வரது வந்து நம்ம சாய் கூட இருக்கக்கூடிய அந்த லேடி டாக்டர் தான். ஸோ அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு உனக்கு எது தேவையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சாய் வந்து வெளியே போயிருக்காரு, அவர் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம சாய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கணத்துல அந்த காயம்லாம் இருக்கும்ல, அதான் நம்ம ஹீரோயின் போட்டு அடிச்சிருப்பா, அந்த காயம் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி மருந்தை வச்சுட்டு இப்போ வெளியே வராரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வருவா, உடனே ரெண்டு பேரும் முறைச்சிட்டு நிற்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி அவங்க கிட்ட பேச்சே கொடுக்காம அங்கிருந்து போறா. ஸோ மின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாயை யாருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்களோ அவங்க கிட்ட கூட்டிட்டு போறான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் தான், பயங்கரமான ஒரு பணக்காரராக இருப்பார் போல. பட் இருந்தாலும் இந்த பணத்தெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல, நான் சீக்கிரமாகவே போய் சேர போறேன் போல, ஏன்னா என்னோட மண்டையில வேற கொஞ்சம் ஏதோ கோளாறு இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்க எடுப்பீங்களா, அதுக்காக தான் நான் தேடுன்னு தேடினேன், ஒரு பயங்கரமான நியூரோ சர்ஜன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்டதுலே நீங்க தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நியூரோ சர்ஜனா, என்னோட மண்டையில இருக்க அந்த கட்டியெல்லாம் எடுத்துருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சாய் மேலே ஏதோ சந்தேகப்படுற மாதிரி பேசுறான். உனக்கு கரெக்டா பண்ண தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. நம்ம சாயும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் நேரம்டா, நீ எல்லாம் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நான் இவ்வளவு கேவலமாயிட்டேன்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோயினோட கேங் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த ஆபரேஷனை முடிச்சுட்டு இங்க இருந்து போய் தொலைணும், எனக்கு இங்க இருக்கவே கடுப்பா இருக்குது, அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது அங்க நம்ம மின் வரான். அப்புறம் எல்லாருமே நல்லா சாப்பிடுறீங்க போல, சரி சாப்பிட்டு முடிச்சோட கையோட போய் அப்படியே தூங்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது, யோ உனக்கு என்ன பைத்தியமா, இப்பதான் நாங்க தூங்கி இருந்திருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம், இப்ப மறுபடியும் போய் தூங்க சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, அது ஒண்ணும் இல்ல, பேஷண்ட் வந்து நைட்டு தான் ஆபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கோவம் வருது. இவங்க என்னடா பேஷண்ட் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க, அப்படின்னா அந்த பேஷண்ட் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வருது. இருந்தாலும் வேற வழி இல்ல, இவங்க பேஷண்டோட இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போறாங்க மறுபடியும் அவங்க ரூமுக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹான் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆபரேஷனை நீங்க அவர் பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்னா அந்த ஆளோட கை வேற ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நடுங்கும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹானோ, அட ஆமா நேத்து கூட நான் பார்த்தேன், அவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட கை லைட்டா ஷேக் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதான் நானும் சொல்றேன், ஆபரேஷன் பண்ணும்போது அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க, ஏன்னா அவருக்கு பதிலாக நான் ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னா கூட அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹானோ ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் கேங்க காட்டுறாங்க. ஸோ அதுல அந்த சாயோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருடைய பேரை வந்து நம்ம யாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அவர்கிட்ட தான் வந்து அவருடைய மேல அதிகாரிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஆல்ரெடி பிளாக் மார்க்கெட்ல இல்லீகலா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் அவங்களால பிடிக்க முடியல, அதுக்கப்புறம் இப்போ அவங்கள யாரோ ஒருத்தங்க ஒரு கொலையை பண்ணிருக்காங்க, அது யாருன்னு சொல்லி உங்களால கண்டுபிடிக்க முடியல, அந்த கொலை கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லீ காணாம போயிருக்காரு, அவரை கண்டுபிடிக்கல, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேட்கும்போது நம்ம அந்த யாங் இருக்காருல்ல சாயோட ஃப்ரெண்ட், அவரும் வந்து சொல்றாரு, சார் நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கோம், எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா நாங்க வந்து எப்படியாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அந்த கொலைகாரங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறோம் சார். இப்போ ரீசெண்டா அந்த மின் அப்படின்ற ஒருத்தனை வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம், அவன் தான் அந்த பிளாக் மார்க்கெட்ல வேற ஒரு ஏஜென்ட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மேல் அதிகாரியும், இங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் டைம், அதுக்குள்ள இதெல்லாம் முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸை நான் வேற ஒருத்தங்களுக்கு கை மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சார் நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ கட் பண்ணால் அடுத்த சீன்லேயே இப்போ அந்த யாங் யாரை போய் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மின்னோட நம்பரை ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கியிருப்பார்ல அவனை தான் மறுபடியும் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மின்னை பற்றின விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக தான் இருக்கும் போல. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம சாயை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சொன்னது கரெக்டு தான் போல. அவருக்கு இப்போ ரொம்பவே வயசானதுனால ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கையெல்லாம் உதரும் போல. அதுக்காக அவர் ஏதோ ஒரு மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வயசான பேஷண்ட் இருக்கார்ல அவரையும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே நம்ம ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. ஹீரோயினோட கேங் 3 பேர் இருக்கும்போது அவரு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறா, இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோயினும் சார் நான் இதுக்கு மட்டும்தான் அசிஸ்டண்டா இருக்கேன், மற்றபடி நான் ஒரு மெயினான லீட் சர்ஜியன், இது வரைக்கும் நான் எத்தனை ஆப்ரேஷன் முடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருடைய பெருமையை பற்றிலாம் பேசும்போது இவரே ஆடி போயிட்டாரு. இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காளா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அப்புறம் நம்ம சாயும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருப்பாரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் போயிட்டு இங்க பாருங்க நான் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு கை உதறும் அந்த விஷயம் எனக்கு தெரியும், ஒருவேளை உங்களால ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பிளேஸை மாத்திக்கலாம், நீங்க எனக்கு அசிஸ்டண்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி ஈகோ பிடிச்சா இல்ல நம்ம ஹீரோயின் மாதிரியே. அதனால அப்படியே பார்த்துட்டு உன் வேலையை மட்டும் நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூமர் அதாவது கட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மண்டையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம சாய் வந்து அவருடைய ஆப்ரேஷனை பண்ண போறாரு, அதாவது அந்த கட்டியை எடுக்க போறாரு. அப்போ கூட நம்ம ஹீரோயின் மறுபடியும் சொல்றா இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ன் வேற பார்க்குறா, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இவர் ஏதாவது பண்ணிட போறாரு ஏடா கூடமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாங் பாத்தீங்கன்னா கடைசியா மின்னோட ஆள் ஒருத்தனை வந்து பிடிச்சிருப்பார்ல, இப்போ அவனை தான் விசாரணை பண்ற ரூம்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி மின் இப்போ எங்கடா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம யாங் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மின்னு தான் அந்த நர்ஸ் லேடியையும் கொலை பண்ணிருப்பான், அது மட்டும் இல்லாம இப்போ கடைசியா அந்த கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருந்த நம்ம போலீஸ் ஆஃபீஸர் லீயையும் அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இப்போ இந்த மின்னோட ஆளை கடத்தி வந்துட்டு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு போல. அவனும் சொல்றான் சார் இங்க பாருங்க நான் அவன் கேங்ல இருந்து எப்பயோ வந்துட்டேன், இப்போ கூட அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க நம்பர் கேட்டீங்கன்னு கொடுத்தது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகே உனக்கு தெரியாதுன்னா இப்போ நீ கால் பண்ணி எங்க இருக்கான்னு மட்டும் கேளு அப்படின்னு சொல்லும்போது இவனும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வெளியில வந்திருக்கேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யாங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் இப்படி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா அவனை வச்சுக்கிட்டு, சரி ஓகே என்னால இப்போ வர முடியாது நான் வந்து வெளியில ஒரு வேலையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் இருக்கிற இடத்த சொல்லாமே கட் பண்ணிடுறான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த சேம் டைம்ல இந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ சாய்க்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பிரெயின்ல இருந்து கொஞ்சம் நிறைய ரத்தமும் கசிய ஆரம்பிக்குது. அதனால இதை பார்த்துட்டு அவ உடனே பாத்தீங்கன்னா கேட்கிறா இப்போ கூட மாத்திக்கலான்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி முறைச்சு தான் பார்த்துட்டே இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம சாய் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனை ஒரு மாதிரி நல்லபடியா பண்ணி முடிக்கிறாரு. அந்த கட்டி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடுறாரு. அப்போ அந்த ஆப்ரேஷனோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சில விஷயங்களை பேசுறாரு. அவரோட மனசுல இருந்த எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறாரு. அதாவது இவ்வளவு நாளா நம்ம ஹீரோயின்ட்ட அவருக்கு பேசணும்னு இருந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. நான் உன்னை ஃபர்ஸ்ட் எப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தனோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஒரு நாலேஜபிளான பர்சன் தான் அப்படின்ட்டு. மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி நான் அதை பத்திலாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்குள்ள இருக்க அந்த ஸ்கில்லை மட்டும் தான் பார்த்தேன். நீ உண்மையாவே ஒரு நல்ல பிரெயின் சர்ஜியன். அப்ப எதுக்காக நான் உன் மேல இப்படி எரிஞ்சலாம் விழுறேன் அப்படின்னா அது எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம். இந்த வயசுல உனக்கே இவ்வளவு ஈகோ இருக்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு இருக்காதா என்ன, அந்த ஈகோனால தான் எனக்கு ஒன்று பிடிக்காம போச்சு. அதுக்காக தான் நான் நிறைய டைம் உன் கூட சண்டையும் போடுவேன். மற்றபடி நான் எந்த விதத்துலையும் உன்னோட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லை வந்து நான் மட்டம் தட்டவே மாட்டேன். ஏன்னா அதில் நீ என்னை விட பெஸ்ட்டான ஆள் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அப்ரிசியேஷன்லாம் பண்ணும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளோ நாளாக அவர் மேலே இருந்த அந்த கோவம் எல்லாமே போய் ஒரு மாதிரி அவளையே அறியாம நம்ம சாய் மேலே அவளுக்கு ஒரு அன்பு வருது. ஸ்டார்டிங்கில் அவள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம சாய் மேலே எப்படி வெறியா இருப்பா, அந்த மாதிரி மறுபடியும் நம்ம சாயை அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே மெய் மருந்து அதெல்லாம் கேட்டு நம்ம சாயை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாயும் அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியில் வராங்க. ஸோ நம்ம சாய் வந்து அப்படியே ஆப்ரேஷன் முடிச்ச கையோட வெளியே இருந்துகிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டு அவர் பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பண்ண எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே வந்து ஒரு பெரிய டாக்டர் தான். நான் எப்பயுமே வந்து உங்கள் கூட என்னை கம்பேர் பண்ணவே மாட்டேன். நீங்கள் ஏன்னா எப்பயுமே என்னை விட ஒரு பெரிய ஆள் தான். அதுவும் இல்லாமல் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பண்ண அந்த ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே பார்த்து தான் வளர்ந்தேன். அந்த டைமில் தான் நான் ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக பேசிட்டு அவள் பாட்டுக்கு வரா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஹீரோயினடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, சாயோட அசிஸ்டன்ட், அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். நம்ம சாயோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம சாயை காணோம். அதுக்கு பதிலாக அந்த ஆலன் தான் இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க போல. இப்போ வந்தவொடனே கேட்குறான் இந்த மாதிரி நீ எங்க இருக்க அப்படின் போது ஒன்றும் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். பிரைனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் அவன் சொல்லலை. நம்ம
நம்ம சாய்க்கு தான் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட்க்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் போல. ஸோ அதனால இப்போ இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் இது நம்ம சாயோட தான் அப்படின்ட்டு. இதை பார்த்து இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் நம்ம சாய் அப்படியே அந்த போட்டை விட்டு இறங்கி வராரு கீழே. அந்த லேடி டாக்டர் தான் பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் இவங்க 3 பேரும் வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டாக்டர் ஹான் வந்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருந்தாகணும், ஏன்னா அவருக்கு இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் இங்கே இருந்தால் பண்ணணும், நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அசிஸ்டண்ட்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. மின் கிட்ட கேட்குறாங்க அது என்ன புதுசாக இருக்குது இவர் மட்டும் வச்சுக்கிறீங்க, வேற யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் தானே ஆப்ரேஷன் பண்ணீங்க, ஸோ உங்களில் தான் யாராவது ஒருத்தங்க இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு. சரியா இந்த நேரத்தில் நம்ம சாய் வந்து காரில் போயிட்டு இருந்திருப்பார்ல, அவர் வந்து அந்த சீட்டை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதான் அவள் காலேஜ் படிக்கும்போது ஒரு நியூரோ சர்ஜன் ஆகணும் அப்படின்றது அவளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசை அப்படின்றத அவள் சீட்டில் எழுதிருப்பாள்ல. ஸோ அந்த சீட்டை கூட அவர் லாஸ்ட்டாக புக்லேருந்து எடுத்திருப்பாரு. அதை வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறார் போல. எனக்கு நியூரோ சர்ஜன் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு கனவு மட்டும் கிடையாது, அதுதான் என்னோட லைஃபே. நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த மூலையில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே நான் வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதை மறுபடியும் எல்லாமே அசம்பிள் பண்ணி வைக்கணும். நான் எந்த அளவுக்கு அதில் ஊறி போயிருக்கேன்னா என்னோட பிரெயினே நான் ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விருத்தனமாக எழுதிருப்பா. இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்த நம்ம சாய் இப்போதான் அவருடைய ஃபிளாஷ்பேக்கை பற்றியும் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் சொல்லி எழுதி வச்சிருந்தாலோ அதே அளவுக்கு ஒரு வெறியோட தான் நம்ம சாயும் இருந்திருக்காரு அவர் படிக்கிற டைம்ல. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வெறி முத்தி போய் அவரோட பிரெயினே ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செவத்தெல்லாம் போட்டு தட்டிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் மண்டையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முடியெல்லாம் வெட்டியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு அவரும் சைக்கோத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு இந்த பிரெயினை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சீனியராக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அதை வந்து அவர் வெறித்தனமாக பார்த்துருப்பாரு. இவர் பண்ண ஆப்ரேஷனை நம்ம ஹீரோயின் எப்படி பார்த்துருப்பாலோ அதே மாதிரி இவர் பார்த்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் இவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். 2 பேருக்கும் இந்த நியூரோ சர்ஜன் ஆகணும் அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு வெறி. இது எல்லாத்தையுமே இப்போ படிச்சு பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றாரு, வேற என்னோட இன்னொரு பாதியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்ம மின் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் அவளுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அந்த மின் பைத்தியக்காரன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும், நம்ம அங்கே போய் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற நைட் சாப்பிட்றதுக்கு அங்கே கூட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க போகிற வழியில் ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், அதை தாண்டி தான் போவாங்க போல. அங்கே நிறைய மக்கள் கூட்டம் வேற இருக்கும். ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னு நம்ம ஹீரோயினை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்கான். அதாவது அந்த சாயோட ஃப்ரெண்டு யாங் இருக்காருல அவர்கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக. ஏன்னா லாஸ்ட்டாக போட்டில் இருக்கும்போது இந்த மின்னுக்கு கால் பண்ணியிருப்பார்ல அந்த யாங், அப்போ கூட இவன் சொல்லியிருப்பான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையாக வெளியில் வந்திருக்கேன் இப்போ பேச முடியாதுன்னு சொல்லி கட் பண்ண போகும்போது அவர் இன்னொன்று சொல்லியிருப்பாரு, டேய் உண்மையை சொல்லு அந்த போலீஸ் ஆஃபீஸர் லீயை நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது இது போலீஸ் ஆஃபீஸரை நான் கொலை பண்ணனா சார், நான் அந்த எந்த விஷயமும் பண்ணல சார். டேய் ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, நீ அந்த பிளாக் மார்க்கெட்ல ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி விற்கும் போது ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்க. அவ வந்து ஒரு நர்ஸ். அந்த நர்ஸோட டெட் பாடியை நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொலை கேஸ்ல நீ தான் விட்னஸா இருப்பேன்னு சொல்லி நாங்கள் உன்னை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது கூட லீ தான். அதனால தானே நீ அவனை கொலை பண்ணிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சார் இந்த ஆர்கன்ஸை இல்லீகலா விற்கிறது மட்டும் தான் என் வேலை, மற்றபடி கொலை பண்றதுலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த லீ காணாம போன விஷயம்னு சொன்னீங்கல்ல, அது அப்புறம் அந்த நர்ஸ் இறந்து போனது, இது எல்லாத்துக்கும் சம்பந்தமான ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரியும். பட் அது யாருன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காட்டி கொடுத்தா என் மேல ஒரு சில கேஸ்லாம் இருக்குல்ல அதை நீங்க எடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இவனும் இப்போ இந்த கேஸ்ல நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டுறதுக்காக அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கே பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒன்று வியர்டா தெரியுது, அதனால ஒரு மாதிரி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறா. அப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் கூடவே நிக்கிறான். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா போலீஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த மின் வந்து டைரக்டா போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடி தான் அவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா அவன் அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கேக்குறாங்க, டேய் எங்கடா நீ மட்டும் தான் வந்திருக்க, அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க நம்ம ஹீரோயினை காணோம். ஸோ அவ பாதியில நின்றுட்டால அந்த விஷயம் எனக்கு தெரியாது. உடனே பாத்தீங்கன்னா மறுபடியும் இவங்க ரிட்டர்ன் போறாங்க நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு அங்கேருந்து அனுப்பிட்டா. டே எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, நீ ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வரியா பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் அப்படின்னு சொல்லும்போது அவனும் போயிட்டான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் மறுபடியும் இவன் வந்து பார்க்குறான் இந்த மின்ன தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் போல நம்ம ஹீரோயினை. என்ன நீ மட்டும் தான் இருக்கு அவனை காணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு வேலையாக போயிருக்கான். சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வெயிட் பண்ணலாம் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி நிற்கிறான். 2 பேரையுமே மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா நம்ம சாயோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தான். ஏய் இந்த மாதிரி உனக்கு சாய்க்கு மண்டையில் இருக்கக்கூடிய அந்த டிசார்டர் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியுமா இப்போ என்ன அதுக்கு, அது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு டிசார்டர், அவரு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடயே இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டு அவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. ஏன்னா இப்பதானே இவளுக்கு சாய் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பெல்லாம் போயிட்டு மறுபடியும் பழையபடி அன்பு வந்திருக்கு. ஸோ இப்போ அவர் சாக போறாருன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அதை நினைச்சா ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்கும்போது பின்னாடியே அந்த மின் இருந்தான்ல அவனை யாரோ ஒருத்தங்க வந்து அப்படியே அங்கிருந்து கூட்டு போற மாதிரி தெரியுது. அது பார்க்க அப்படியே நம்ம சாய் மாதிரி தான் இருக்கு, பட் ஃபேஸை கிளியரா காட்டல. இப்படி நம்ம சாய் அங்கிருந்து மின்ன அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ
ஹீரோயினும் ஒரு மாதிரி ஷேடோவா பாக்குறா, பட் அவளுக்கு ஃபேஸ் கிளியரா தெரியல. அது நம்ம சாய் மாதிரி தான் அவளுக்கும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.